சார் கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான். உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS நியூஸ் டிஜிட்டல் 24/7 கனெக்டட். குரு செல்வா சார் தான் சொல்லிட்டு தான் எனக்கு கதையே சொன்னாரு. செல்வராஜ் சார் ஏதாவது இன்புட் கொடுத்தாரு அங்கே பண்ணும்போது இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு ஏதாச்சும்? இந்த டைலாக் இப்படி எடுத்து நீ இப்படி ஒரு செகண்ட் இப்படி விட்டுட்டு அந்த மாதிரி சொன்னாரே தவிர அவர் வந்து நீ இப்படி பண்ணு நீ இப்படி பண்ணு நீ அப்படி பண்ணுன்னு எதுவுமே சொல்லலை. இந்த ஸ்கிரிப்டை வந்து எத்தனை பேருக்கு நாளைக்கு ஒரு டேரக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் கிட்ட எல்லாம் நீங்க வந்து இல்ல அதான் அது வந்து போகாத இடம் இல்லை தட்டாத இடம் கதவுல தான். ஸோ அது நம்ம அதை தான் ஆசைப்பட்டோம். ஸோ அப்போ அதுக்கு போய் தானே ஆகணும். குடம்பாக்கத்துக்கு வரணும்னா குடம்பாக்கம் போய் தானே ஆகணும். வீட்டுக்குள்ளேருந்து குடம்பாக்கம் வராதில்ல. ஸ்கூல் படிக்கும்போது காலேஜ் கட்டிஸ்கேல சினிமாவை பார்த்துட்டு இருந்தோமா. ஸோ அதனால் ஃபெயிலாக போனோமா. ஸோ அதனால் இங்கே இதை பார்த்து தானே ஃபெயில் ஆனோம். அப்போ அங்கேயே போய் பார்ப்போம், எங்கே தொலைச்சும் அங்கே தேர்வுன்னு சொல்லிட்டு அப்படி கிளம்பி வந்தது தான். ஒரு மிடில் கிளாஸ் லோயர் மிடில் கிளாஸில் ஒரு பையனும் ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் பொண்ணும் மீட் ஆனாங்கன்னா அந்த உலகம் எப்படி இருக்கும். இதெல்லாம் சாதாரண விஷயம் தானே அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சாதாரண விஷயம்லாம் அசாதாரணமாக எப்போ மாறிச்சுன்னு ஒன்று இருக்கும்ல. ஸோ அது ஆனால் என்ன ஆகுங்கிறது தான் கதை. இந்த எக்கனாமிக்கல் வேர்ல்டு நம்மளை எப்படி க்ரியேட் பண்ணி வச்சிருக்கு. இன்றைக்கி எதுக்கு வந்து ஐ மீன் அதான் நான் சொல்கிறேன். இப்போ பசங்க எல்லாரும் போய் குடிக்கிற ஒயின் ஷாப்பில் வந்து 10 ரூபா தான் ஜாஸ்தி. அதுதான் இப்போ பாலிடிக்ஸ் போயிட்டுருக்கு. ஆனால் அதே சரக்கு அதே லிக்கரை வந்து நீங்கள் ஒரு பப்பில் போய் குடிச்சிங்கன்னா காஸ்ட் எங்கேயும் இருக்கும். 10 to 15% மடங்கு வந்து ஜாஸ்தியாக இருக்குது, டைம்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது. அப்போ எங்கே இது நடக்குது? பவிஷ் நீக்கில் பார்த்தோம். இப்போ லவ்வோ லவ், அடுத்த அட்டாக்கர்னு நிறைய லைன் அப்லாம் பிரமாதமாக போயிட்டுருக்கு. ஃபங்க்லாம் பலமாக விட்டுருக்கீங்க வேற செம்மையா. எப்படி போயிட்டு இருக்கு லைஃப்? இப்போ நல்லா போயிட்டு இருக்கு, ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. த்ரூஅவுட் அந்த படத்தை தான் கேரி பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கு. சோலோவாக வந்து ஒரு ஹீரோவாக லான்ச் ஆகி அதில் பார்த்தா கூட ஃப்ரெண்ட்ஸாக கேங்காக இருப்பாங்க நீக்கில். இது கம்ப்ளீட்டாக வேற மாதிரி இருக்கு. எப்படி இருந்துச்சு நம்மகிட்ட இந்த கதை சொல்லும் போது? நீங்கள் என்ன யோசிச்சிங்க? ஃபர்ஸ்ட்டு நான் வந்து நீக்கு அப்புறம் நான் கதை கேட்டே இருந்தேன். நிறைய கதை பிடிச்சிது. பட் காட்ஸ் கிரேஸ் இது நடந்துருச்சு. அண்ட் இவர் நரேட் பண்ணும்போது பயங்கரமாக நரேட் பண்ணார். நான் சொல்லியிருந்தேன் இன்னைக்கு ஆடியன்ஸ் சொல்லியிருக்காங்க. நான் ஒரு காஃபி ஷாப்பில் உட்காந்து கதை கேட்டேன். சிரிப்பு எல்லாரும் என்னதான் திருப்பி பார்த்தாங்க. சரி இன்னும் எவ்வளோ நேரம் இருப்பீங்க அப்படிலாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோ சிரிச்சேன். ஸோ நரேஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் காட் கிரேஸ் டக்குன்னு டுக் ஆஃப் அண்ட் ஃப்ளோஸ். அண்ட் இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான போன படத்துக்கு இட்ஸ் ஜானர் வைஸ் சேம். பட் ஆனால் வேர்ல்ட்ஸ் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட். தெலுங்கு சைட்லேருந்து பேன் இண்டியா, சவுத் பேன் இண்டியாவில் ஹீரோயின்லாம் ஹையர் பண்ணுறாங்க. லைக் அந்த மார்க்கெட்டை பெருசாக்கவா? மார்க்கெட்டில் படம் நல்லா போகிறதுக்காக அவங்க டைரக்டர் யார் வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே சொல்லுங்க, தமிழ் புரியும்ல? I can understand the చెప్పలేను. How was working with Pavish? Same question. Oh my god, you will be getting the same question from everyone. Okay, it was very nice. It was very good experience. Was he naughty or He's like very comfortable. He's very kind. He's having so much of patience. As I'm not well in Tamil, I used to take a lot of takes. He used to be very patient. And have you managed talking Tamil? Like, have you understand those dialogues and all? Someone helped you? My director sir, he knows Telugu actually. He used to explain in Telugu a little bit. And Okay. also we have a writer, Telugu writer. I used to take the translation of the dialogues. I saw your recent movie announcement, Iduppu Adhyayam. Yes. Was it like Sukumar sir? Yeah, it's All like I mean attended the event? Allu Arvind sir, Sukumar sir, and there's so many. Lokesh Kangaraj unveiled Yes, the poster. yeah, he's the guest. Lokesh Kangaraj sir. And உங்களுக்கு பிடிச்சதுல இந்த மொமெண்ட்ல லைக் ரொம்ப நீங்க சொல்ற மாதிரி இது ஒரு டஃப்பான ஸ்கிரிப்ட் கூட எப்படி நீங்க சூஸ் பண்ணீங்க? யாராவது ஹெல்ப் பண்ணாங்களா? இல்லை யாருமே ஹெல்ப் இல்லை. எனக்கு பிடிச்சது நான் சூஸ் பண்ணேன். கண்டிப்பாக நம்ம ஒப்பீனியன் எடுப்போம். நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ கொஞ்சம் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அவங்ககிட்ட கொஞ்சம் ஒப்பீனியன் எடுத்து தான் நம்ம சூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால எல்லாரும் கொஞ்சம் யுனானிமஸாக பாசிட்டிவாக சொன்னால் தான் அந்த ஸ்கிரிப்ட். கேஸ்டிங் பற்றி நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு அப்பாவை கேஸ் ரவிக்குமார் அவர்கள் இருக்காருங்க, அப்புறம் போலீஸாக வந்து செல்வராகவன் அவர்கள் வராரு அப்படின்னும் போது நீங்களே பார்க்கும்போது என்னன்னா நம்ம தெரியாமல் இவ்வளோ பேர்லாம் கேஸ்டிங் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு பூஸ்ட் இருக்கும். கண்டிப்பாக படம் வந்து பார்க்க வருவாங்க அப்படின்ற மாதிரி. நீங்கள் அது என்ன நினச்சிங்க? எனக்கு வேறு ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருந்துச்சா இல்லை சொல்லும் போதே சொன்னாங்களா? எனக்கு சொல்லும் போதே ஃபர்ஸ்ட் இவர் சொன்னது செல்வா சார் தான் சொன்னார். சொல்லும் போதே எனக்கு ஃபர்ஸ்ட் செல்வா சார் தான் இந்த ரோல் அப்படிங்கிறாரு. மற்ற ரோல்லாம் வந்து இந்த மாதிரி ஒருத்தர்னு சொன்னாலே தவிர யாருன்னு சொல்லு. பட் ஆனால் இந்த ரோல் செல்வா சார் தான் சொல்லிட்டு தான் எனக்கு கதையே சொன்னார். அண்ட் அது இவங்க எல்லாம் வந்ததுக்கப்புறம் படம் கண்டிப்பாக நல்லா வந்து கொண்டாங்க. செல்வராகவன் சார் ஏதாவது இன்புட் கொடுத்தாரு அங்கே பண்ணும்போது இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு ஏதாச்சும்? இன்புட் எதுவுமே கொடுக்கல. அங்கே கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாரு. அவருக்கும் இந்த டைலாக் இப்படி எடுக்கணும், நீ இப்படி ஒரு செகண்ட் இப்படி விட்டுட்டு அந்த மாதிரி சொன்னாரே தவிர அவர் வந்து நீ இப்படி பண்ணு நீ அப்படி பண்ணுன்னு எதுவுமே சொல்லலை அவரு. ரைட். இப்போ பவிஷ் ஒரு ஆக்டரா நீங்க வந்து லைக் அவரை பார்த்து
அவர் நம்ம கேஷ் பண்ணலான்ற மாதிரி இருந்துச்சா, இல்லை ஒரு பேக்ரவுண்ட் ஓகே தனுஷ் சார் ஃபேமிலி இல்லை இந்த மாதிரி அப்படி ஏதாவது இல்லை பார்த்து? இல்லை அப்படிலாம் எதுவுமே இல்லைங்க. நாங்கள் வந்து ஆக்சுவலாக பவிஷ் ப்ரோவை காசு பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, பவிஷ் ப்ரோவை கூப்பிட்டு வந்துட்டீங்க, அதனால செல்வா சார் வந்துட்டாரு அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க. பட் உண்மையிலே வந்து நடந்ததுன்னா ஃபர்ஸ்ட் செல்வா சார் தான் கதை சொன்னேன். ஓ, செல்வா சார் தான் அப்ரூவல் வாங்கினேன். அப்போ ஹீரோ யாருன்னு செல்வா சார் பவிஷ்னு கூட தெரியும். பவிஷ் அப்போ கூட நீங்கள் அவர் கேட்கலையா அது மாதிரி? செல்வா சாரும் கேட்கலையா? வேற ஒரு ஹீரோ ஒரு ஹீரோ தான் கேட்டாரு. அப்போ நாங்கள் பவிஷை மீட்டும் பண்ணல, பவிஷுக்குள்ள ஐடியாவே நாங்கள் இல்லை. ஸோ நான் கதை முடிச்ச உடனே ப்ரொடக்ஷன் கிடைச்சோன்னா ஃபர்ஸ்ட் நான் செல்வா சார்ட்ட போறேன்னு சொல்லிட்டு செல்வா சார் தான் ஃபர்ஸ்ட் லாக் பண்ணோம். ஸோ செல்வராகவன் சார் தான் ஸ்கிரிப்ட் சொன்னா, அவருக்கு தான் ஸ்கிரிப்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் ஹோப்பே வந்து செல்வராகவன் சார் ஸ்கிரிப்ட் அக்செப்ட் பண்ணது தான், இந்த கேரக்டர் அக்செப்ட் பண்ணது தான். ஏன்னா அது மாதிரி யாருமே ஒரு போலீஸ்னா யாருமே சொல்லலை. விஜய் சார் படத்தில் மட்டும் பண்ணியிருப்பாரு, அந்த காப்பு இதில் பண்ணியிருப்பாரு. ஸோ நான் போய் சொன்னேன், அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. அதுக்கப்புறம் ஹீரோ இது பண்ணும்போது பவிஷ் பண்ணால் எப்படி இருக்கும்னு ப்ரொடக்ஷனில் கேட்டாங்க. ஓகேன்னு சொன்னோம். அங்கே போய் மீட் பண்ணோம். ஸோ ஸ்கிரிப்ட் சொன்னோம். அப்போது நான் சொன்னேன், ப்ரோ எனக்கு வந்து நீங்கள் ஒரு பேட்டர்னில் இருக்கீங்க, எனக்கு அப்போ நாங்கள் வந்து கேரக்டர் நேம் வேறையாக இருந்தது. இந்த கதையில் இருக்க ஹீரோ வந்து இப்படியான டிசைனில் இருந்தால் நல்லா இருக்கும்னு வித்தின் 1 month என்னமோ. ஸோ அந்த லுக்கில் வந்து லுக் டெஸ்ட் பண்ணி சூப்பராக இருந்தது. கரெக்டாக அப்படி வந்து நின்னாரு. ஒரு ஏஐல ஒரு பிக் அனுப்பியிருந்தேன், அப்படியே திரும்பி வரதெல்லாம் வந்து அதே மாதிரி வந்தார். ஸோ எனக்கு ரொம்ப ஈஸி, ஒரு 10 நிமிஷத்துல ஏஐல இன்புட் கொண்டு வந்துருது. ஆனால் அது அவர் கொண்டு வரதான் கஷ்டப்பட்டார். அப்படியே வந்து நின்னாரு, உழைப்பு போட்டு வந்துட்டாப்ல. உழைப்பு போட்டு வந்தார். சூப்பர். ஹீரோயின் அவங்க இருக்காங்க. ஆமா, அவங்க வந்து இப்ப எல்லாமே கேக்குறதுன்னு இருக்கு, ஒய் தமிழ்ல இல்லையா ஆட்கள் அப்படின்ற மாதிரி தப்பு இல்லைங்க. தமிழ் தெலுங்கு இல்லை. ஆக்சுவலா என்னன்னா, நான் ஹீரோயின் பார்த்துட்டு இருக்கும்போது ஸோ நாங்கள் 2-3 ஹீரோயினை காஸ்ட் பண்ண ட்ரை பண்ணும்போது டேட்ஸும் கொஞ்சம் கிளாஷ். நாங்கள் கேட்குற டேட்ஸ் அந்த அவன் கதை பிடிச்சிருந்தாலும் நாங்கள் கேட்குற டைமில் அந்த ஹீரோயின் இல்லை. ஸோ அப்போ நான் வந்து ஜென்ரலாக ஜஸ்ட்டு வந்து இன்ஸ்டா பார்த்துட்டு இருந்தேன். அப்போது வந்து ஒரு ரீல் இருந்தது. ஸோ பிஹைண்ட் த ஸ்கின்னு பார்த்து நல்லா இருந்தது. உடனே டிஎம் பண்ணேன். ஒரு 2-3 days அப்புறம் ரிப்ளை பண்ணாங்க. அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன்கிட்ட பேசினேன். ஓகேன்னாங்க. இது சர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தா அவங்க வந்து 400 million வியூஸு. அது முன்னாடி எனக்கு தெரியாது. நான் ஏதோ ஊரில் இருக்க ஒரு பொண்ணு வியூ போட்டிருக்கு, ஒரு ரீல் போட்டிருக்கேன், நான் பார்த்து மெசேஜ் அனுப்பிச்சேன். ஸோ இன்ஸ்டாவை போய் பார்த்தா தான் தெரியுது அவங்க ஆல்ரெடியே பெரிய ஆளுன்னு. ஆல்ரெடி நோன் செலிபிரிட்டி. ஆமா, தெலுங்கானா கேர்ள், தெலுங்கானா குயினுங்கிறாங்க, தெலுங்கானா அம்முலுன்றாங்க. அவங்க கமெண்ட்ஸ்லாம் அப்படிதான் இருக்கும். ஓகே சைன்னு சொல்லிட்டு அப்புறம் ப்ரொடக்ஷனாக பேசினேன். ஓகே உங்களுக்கு ஓகே நீங்க ப்ரொசீட்ன்றாங்க. போனோம், கதை சொன்னோம், பிடிச்சிருந்தது, கேஷ் பண்ணி அவ்வளவுதான். இதுல பெரிய பாலிடிக்ஸ் இந்த தமிழ் தெலுங்கு இதுக்குள்ள அதுக்குள்ள நீங்க ரொம்ப யோசிக்காதீங்க. அவ்வளவுதான் இது. சூப்பர். அண்ட் என்ட்ரிங் இன்டு கோலிவுட், வாஸ் இட் a dream? அப்படியா இல்ல எப்படி இருந்துச்சு? I never expected actually. Not even like I was very scary when I got a message from Magesh sir. He texted me like it's a Tamil film. Oh, Tamila. Okay, I just okay, let's try. I really wanted to try all the I mean like movies in different genres. So I just heard the story and I told him. Did you watch any few Tamil films like that? No. I mean like I watched in Telugu, not in Tamil. Dubbed? Yeah, dubbed only. I don't know Tamil. Before coming here, I am not aware of anything. Can you name any films that dubbed in Telugu? நீங்க பாத்தீங்க? I watched so many films, Surya sir films, Dhanush sir's films, like so many. Who is your favorite in Kollywood? Yeah, Surya sir. Surya sir is my favorite. Okay. I mean, we're getting a chance after like in the Love release and அப்புறம் acting with Surya sir. Of course, yes. Default is. Appa you are also getting whom you like in Telugu? Prabhas. Getting same date, same thing. Whom you choose? Surya sir or Prabhas? I'll go for my dance class. I'll dance there. I'll go to the dance class. And upcoming நிறைய படங்கள் வந்துட்டு இருக்கு. ஒரு போற்றப்பட ஒரு நடிகரா வந்துட்டு இருக்கீங்க. எப்படி பாக்குறீங்க தமிழ் சினிமால ஒரு நோன் ஃபேஸா நம்ம வரும்போது நிறைய விஷயங்கள் இருக்கும். முன்னாடி நம்ம பசங்க சின்ன பசங்களா இருக்கும் போதுலாம் பிரச்சனை இல்லை, இங்க வேணா போலாம் வரலாம், பவிஷ்பா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. இப்போ அந்த ஸ்டார்டம் வந்து உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? ஸ்டார்டம்லாம் இல்லை, டெஃபினெட்லி ரொம்ப ஹாப்பி. நம்ம என்ன உழைக்கிறது வந்து அவங்களோட ரெகக்னிஷனுக்கும் அவங்களோட சப்போர்ட்டுக்காக மாட்டோம், ஆடியன்ஸோட ரெகக்னிஷன் சப்போர்ட்டுக்காக தான். ஸோ வந்து யாராவது வந்து ஃபோட்டோ எடுத்தா ரெகக்னைஸ் பண்ணால் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அது நம்ம ஒரு டோக்கன் ஆஃப் அப்ரிசியேஷன், நம்ம பண்ணுற ஹார்ட் ஒர்க்கும் நம்ம பண்ணுற வேலைக்கும் ஒரு டோக்கன் ஆஃப் அப்ரிசியேஷன் மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும் போகும்போது யாராச்சும் நோட்டீஸ் பண்ணி அப்படின்னு பண்ணும்போது ஐ ஃபீல் வெரி வெரி ஹாப்பி. நம்ம பண்ணுறது இதுக்கு தான் நம்ம பண்ணுறதுன்னு ஒரு ரீசன் கிடைக்கும் நம்மளுக்கு. ஓகே. அடுத்து இப்போ நீங்கள் அட்டாக்கர் பண்ணுறவங்களும் அவங்களுக்கும் இப்போ அவந்திக்கு அவங்களுக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு பார்த்தீங்களா? நீ போனீங்களா? நான் போகலண்ணே,
ஓகே. ஆமா அடுத்து ஏதாவது ட்ரீட் பார்ட்டி ஏதாவது போனா போய் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு வருவீங்க? கண்டிப்பா சொல்லணும். நடிக்கிறேன்ல நடிக்கிறீங்க, ஆமா. அதுக்கு முன்னாடி லைக் உங்களுக்கு எப்படி தெரியுமா அந்த விஷயங்கள்லாம் முன்னாடியே ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு? எனக்கு வந்து எனக்கு தெரியும். அவங்க டேட் வந்து இப்போ இது இல்லை, அவங்க மேரேஜ் போயிடுவாங்க தெரியும் எனக்கு. ஸோ ரொம்ப இன்டென்ஷனான கதைன்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். அட்டாக்கருமே வந்துட்டு அந்த பிளேயர் வந்து கடைசியில இறந்துருவாரு அப்படின்ற மாதிரி. அப்படியா சொல்றாங்க? அப்படிதான் சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க படத்துக்கு வெயிட் பண்ணி தான் வெயிட் பண்ணி ஏதாவது எப்படி மாத்தி சொன்னா கூட அப்பெல்லாம் இல்லையேன்னு சொல்லுவீன்னு பார்த்தா அப்படியா சொல்றாங்கன்றீங்க. சும்மா ஏதாவது இன்ட்டு கொடுத்தீங்கன்னா அட்டாக் அது இன்டென்ஸ் படம் தான். ஒரு வாலிபால்லான ஒரு இன்டென்ஸ் படம் தான், ஸ்போர்ட்ஸ் ஃபிலிம் தான். நீங்க கண்டிப்பா பாருங்க. அது அவங்க நிறைய பேர் என்னன்னா வாலிபால்ல எப்படி எமோஷன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அது கண்டிப்பா வாலிபால்லையும் இவ்வளவு எமோஷன் இருக்கு. ஸ்போர்ட் தான் வேற, எமோஷனுங்கிறது சேம் அப்படின்னு காட்டு கண்டிப்பா ஒரு படமா இருக்கும். ஓகே. இப்போ பீங் டெபியூடன்ட் நம்ம வந்து ஒரு படம் எடுக்கிறது வந்து சாதாரண விஷயமா இருக்காது. கண்டிப்பா எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் பார்த்துருப்போம். லைக் இப்போ ஒரு படம் எடுத்து அது ரிலீஸ் ஆகி தியேட்டர்ல போய் பார்க்கணும், அதை மக்கள் கொண்டாடணும், அடுத்து நம்மளுக்கு ஒரு ஃபெய்த் உருவாகும். அடுத்து இப்போ நம்ம பேரை சொன்னா நம்பிக்கையான ஒரு டேரக்டர் பா, இவர் படத்தை போய் பார்க்கலாம் அப்படின்னு ஒரு உருவாக்குறது பெரிய டாஸ்க். லைக் இப்போ சினிமாக்குள்ள வந்து நீங்க இந்த போற ரூட் எப்படி பாக்குறீங்க ஃப்ரம் ஸ்டார்ட் டு எண்ட்? இப்போ வரைக்குமே ஒரு படம் ரிலீஸ் ஆகுது கம்ப்ளீட். அதான் மறுபடியும் நான் இந்த எதுவுமே பார்க்கல, இந்த ரைட் லெஃப்ட்குள்ளலாம் போல. லவ் பண்ணியிருக்கோம். அந்த படத்தை ஆடியன்ஸ் கிட்ட சொல்லணும், ஆடியன்ஸ் அந்த படத்தை நான் என்ன ஃபீல் பண்ணணும் அது ஆடியன்ஸ் ஃபீல் பண்ணணும். ஸோ அது நடந்துருச்சுன்னா நீங்கள் சொன்ன எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும். ஸோ அது கொண்டு போயிடும் எல்லாமே. அந்தந்த சூழல் வந்து நம்மளை அந்த சூழலுக்கு எதாவது அடாப்ட் பண்ணிக்க வைக்கும்ல. ஸோ இப்போ கோவிடில் நம்ம அந்த கோவிட் எதாவது அடாப்ட் ஆகணும், கோவிட் ரிலீஸ் ஆகி மறுபடியும் அந்த சூழலுக்கு அடாப்ட் ஆகணும். அந்த மாதிரி அந்த ரூட் வந்து நம்ம எங்கே போகிறோமோ அந்த ஜேர்னி வந்து நம்ம அடாப்ட் பண்ணி வச்சிரும். ஸோ என்னோட கோல் ஃபுல்லாக இப்போது லவ். ஸோ இது ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும், நம்ம நினச்சது ஆடியன்ஸ் ஃபீல் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். ஸோ அதுக்காக தான். இப்போ இந்த ஸ்கிரிப்ட் வந்து எத்தனை பேருக்கு நாளைக்கு ஒரு டேரக்டர்ஸ் ஐ மீன் ப்ரொடியூசர்ஸ் கிட்ட எல்லாம் நீங்க வந்து இல்ல அதான் அது வந்து போகாத இடம் இல்ல, தட்டாத இடம் இல்ல. ஸோ அது நம்ம அதை தான் ஆசைப்பட்டோம். ஸோ அப்போ அதுக்கு போய் தானே ஆகணும். குடம்பாக்கத்துக்கு வரணும்னா குடம்பாக்கம் போய் தானே ஆகணும், வீட்டுக்குள்ள இருந்து குடம்பாக்கம் வராதுல்ல. ஸோ அதனால அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது ஹாப்பியாக தான் பண்ணேன். வாட் நெக்ஸ்ட் நான் கரியர் அடுத்து என்ன பிளான் வச்சிருப்பீங்க? ஏன்னா இப்போ பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும், இப்போ அடுத்து நம்ம ஒன்று பண்றோம், அடுத்து லைன் அப் இருக்கு, பேசிட்டு இருக்கோம். அடுத்து பேன் இண்டியன் படம். அப்படியா? ஆமா அப்படின்னா அது அந்த மாதிரி ஒரு பேட்டர்ல இருக்கு. பவிஷ் தான் பண்ண போறாரு. பேன் இந்தியா. ஸோ ஹிஸ்டாரிக் என்ன நடக்குது? ஆமா ஹிஸ்டாரிக்கெல்லாம் இல்லை, அது ஒரு மாதிரி ஃபேண்டசி வேர்ல்டுக்குள்ள போறோம். யாரும் இன்ஸ்பிரேஷனா சினிமாக்கு வருது? சினிமா பார்த்து வந்ததுனால நிறைய சினிமாஸ் தான் இன்ஸ்பிரேஷன். என்ன நிறைய படங்கள் யார் படங்கள் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு? அப்படி இல்லை வர எல்லா படத்தையும் பார்த்தோமா, ஸ்கூல் படிக்கும்போது காலேஜ் கட்டிஸ்க்கு சினிமாவை பார்த்துட்டு இருந்தோமா. ஸோ அதனால ஃபெயிலாக போனோமா. ஸோ அதனால இங்கே இதை பார்த்து தானே ஃபெயில் ஆனோம். அப்போ அங்கேயே போய் பார்ப்போம், எங்கே தொலைச்சும் அங்கே தேர்வுன்னு சொல்லிட்டு அப்படி கிளம்பி வந்தது தான். ஓகே. இப்போ கேஎஸ் ரவிக்குமார் அவர்கள், செல்வராகவன் அவர்கள்லாம் நம்ம போகிறோம், அவங்களுக்கு நரேஷன் பண்ணும் போதுனா அவங்களே ஜாம்பவான்கள், நிறைய படங்கள் எடுத்திருக்காங்க, நிறைய பேரை வந்து உருவாக்கியிருக்காங்க. அவர்கிட்ட சொல்லும்போது நடுக்கம் இருந்துச்சா, நம்ம சொல்ற ஸ்கிரிப்ட்ஸ்ல அவங்க நடிப்பாங்களா, உள்ள வருவாங்களா அப்படின்றது? இல்லை அந்த நடுக்கம் இல்லை. கேஎஸ் ரவிக்குமார் சார்ட்டையும் ஸ்கிரிப்ட் சொல்லிட்டேன். பட் செல்வா சார் வந்து என்னோட பர்சனல் லவ். ஆக்சுவலாக நான் செல்வா சார் வந்து செல்வா சார் படத்தில் நாங்களாம் செல்வா சாரே லவ் பண்ணுறாரு நம்மலாம். அப்படிப்பட்ட செம்ம ஃபேன் செல்வா சார். ஏன்னா அவர் ஒருத்தர் தான் நம்ம பார்த்த சினிமாவில் நம்ம சினிமா பார்க்கும்போது வேற ஒரு விஷுவலில் காட்டினது எனக்கு. சினிமா நம்ம ஏதோ ஒரு ஊருக்குள்ள படம் பார்த்துட்டு இருக்கும்போது ரெகுலராக ஒரு படங்கள் ஒரு பேட்டர்னில் இருக்கும்போது இதை இப்படியும் சொல்ல முடியுமான்னு அந்த சினிமாவோட ஸ்டைலை மாற்றி கொண்டு போனது செல்வராகவன் சார் தான். ஸோ அப்போது எனக்கு செல்வராகவன் சார் பிடிக்கும். அதுவும் குறிப்பாக 1901 படம்லாம் சான்ஸே இல்லை. அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபை இன்ன வரைக்கும் எந்த படமும் தமிழ் சினிமாவில் தொட்டிருக்காது, யாராலையும் தொட முடியாது. இனிமேல் கடை பண்ணுவாங்களான்னு தெரியல. செல்வராகவன் சார் தான் திரும்பி வந்து பண்ணணும், புதுப்பேட்டை ஆல்சோ. ஸோ அவர் பண்ண எல்லா படமுமே அப்படி ஒரு இம்பாக்ட் கொடுத்துட்டே இருந்துச்சு. ஸோ அந்த படம் சும்மா வந்து ஜஸ்ட் வந்து ஒரு படம் பார்த்தோம் இருக்காது. அந்த படம் ஒரு பெரிய இம்பாக்ட், ஒரு பெரிய அதிர்வலையை கொடுத்துருக்கோம். அது சான்ஸே இல்லை. அப்படி ஒருத்தர் அவர் ஃப்ரேம்ஸை பார்த்து லவ் பண்ணி படம் பார்த்துட்டு நம்ம ஃப்ரேம்குள்ள அவர் வச்சிருந்ததெல்லாம் நானும் அன்னைக்கெல்லாம் வந்து தூங்கும்போது செம்ம ஜாலியாக தான் தூங்குவேன். ஓகேடா செல்வா சாருக்கே ஆக்ஷன் சொல்லியாச்சு, நம்ம ஃப்ரேம்குள்ள அவரை பார்த்துட்டோம், இது போதும். ஸோ நம்ம ஜேர்னி என்னங்கிறது ஒன்று இருக்கும்ல. இப்போ நம்ம வந்து இப்போ முருகருக்கு மாலை போட்டு முருகர் கோயில் போகும்போது முருகரை எதிரில் வந்து உட்காந்துட்டாரு என்ன பண்ணுவீங்க? அப்படிதான் எனக்கு செல்வா சாரோட அவர் கூட இருந்த அந்த டைம் வந்து ஃபீல் ஆச்சு. ஒரு பியூர் ஃபேன் பாய்ஸம், செம்ம ஃபேன் பாய்ஸ். பரவாயில்ல. லைக் அவர்கிட்ட சொல்லிங்களா நீங்க இந்த மாதிரி இவ்வளவு பெருசா? நான் அவர்கிட்ட சொல்ல மாட்டேன், அவர் என்ன கலாச்சிட்டே இருப்பாரு. அப்படியா? நல்லா கலாய்ப்பார் அவரு. என்ன சொல்லுவார் லைக் ஏதாச்சும்? அதை நான் சொல்லுவேன் சார், ஒரு 20 minutes பிரேக்ஸ். யார் நீங்க 20 minutes போப்போ பார்த்துலாம் அவங்க 20 minutes ஆமா அப்படின்ட்டு போயிடுவாரு. ஸோ தெரியும் எப்படி தான் ஒரு 5 minutes கழிச்சு தான் கூப்பிடுவோம். பட் நம்ம அப்படி சொல்ல முடியாதுல்ல. ஒரு ஹீரோ ஒரு ஆர்டிஸ்ட்ல சொல்லும்போது சார் ஒரு 20 minutes வந்துருங்க சார்னு சொல்லி அனுப்புவோம். அவருக்கு தெரியும், அதான் அவருக்கு எல்லாமே தெரியுங்க. இப்போ இவனுக்கு என்ன பண்றாங்க, அது வந்து ஒரு நாள் தான்.
அவர் அங்கே இருக்கிற 24 கிராஃப்டில் அங்கே இருக்கிற 200 பேரையும் கண்டுபிடிச்சிருவாரு. இவனுங்களாம் யார் யார் என்னென்ன இவனுக்கு எவ்வளோ தூரம் போவானுங்கன்னு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருவாரு. மாஸ்டர் அவர். ஸோ அதனால் அவர்கிட்ட வந்து யார் வேணால் நம்ம அவர்கிட்ட ஒன்றுமே பண்ண முடியாது. பெரிய டாஸ்க் தான் போல அவரை வச்சு படம் பண்ணுறது. டாஸ்கே இல்லை ஆக்சுவலாக வந்து. அதான் இப்போ ஒரு டைரக்டரோட நம்ம ஒர்க் பண்ணுறோம்னா அந்த டைரக்டர் நம்மளை ஏதாவது பண்ணுவாங்களோன்னு ஒரு இருக்கும்ல. மானிட்டர் பார்க்க மாட்டார். நாங்கள் இதே எதுவுமே காட்டினா மகேஷ் உங்களுக்கு ஓகேனா ஓகேம்பாரு. 1 மோர் கேட்டாலுமே உங்களுடைய கால் தான். அவ்வளோதான். ஒரு நாள் அவர் 1 மோர் கேட்டதில் இது ஓகேன்னு சொல்லவே மாட்டார். நம்ம சொல்கிற வரைக்கும் வந்துட்டு பண்ணிட்டு தான் போவார். ஸோ அவர் டைரக்டருங்கிறத தாண்டி அது அந்த பேஷன் எவ்வளோ லவ் இருக்குன்ற சினிமா மேலேன்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ ஒரு சினிமா எப்படி லவ் பண்ணாரோ அந்த லவ் தான் இன்னொரு டேரக்டர் வச்சிருப்பாங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ அதனால் செல்வா சார் எப்போவுமே லவ் யூ சார் தான். சிறப்பு. இவங்க 2 பேரும் என்ன டார்ச்சர் பண்ணாங்க? இவங்க 2 பேர் டார்ச்சர்ல ப்ரோவை பற்றி ஒன்றுமே இல்லை. டார்ச்சர்னா அவங்க டார்ச்சர் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி அவங்க பார்க்குறாங்க. என்ன பண்ணாங்க? I actually accept. We have a language problem. லாங்குவேஜ் சரி எனக்கு தெலுங்கு தெரியும் சொல்லுவாங்களே. நான் எனக்கு தெரிஞ்ச தெலுங்கு அவங்களுக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா நமக்கு எப்படி இங்கே இப்போ நமக்கு இங்கிலீஷ் ஒரு மாதிரி தெரியும்ல, அந்த மாதிரி தெலுங்கு தெரியும். எனக்குலாம் செம்ம ஜாலியாக இருக்கும் ஸ்பாட்ல. 2 பேரும் இது பண்ணு அப்படின்னு காலேஜ் போயிட்டு நான் உட்காந்து சிரிச்சிட்டு இருப்பேன். இது செம்ம ஜாலியாக இருக்கேப்பா அப்படின்னு, பார்க்கறதுக்கே நல்லா இருக்கு, பார்க்கறதுக்கே ஜாலியாக இருக்கேப்பா அப்படின்னு நான் உட்காந்து சிரிச்சிட்டு இருப்பேன். நம்ம கிட்ட ஒருத்தர் இருக்காரு முத்தரசன் சொல்லிட்டு. ஓகே, நம்ம கோடைரக்டர். அவர் வந்து 800 கிலோமீட்டர் ட்ரெயின் வந்து அப்படியே நிப்பா அப்படி. அவர் அசரவே மாட்டாரு. 2 ஏரோப்ளேன் வந்து இங்கே டமால் இருந்தா கூட அப்படிதான் அப்படி இருக்கும். அவரை கோத்து விட்டான் அவங்க கிட்ட. அவரு டேக் ஆஃப் பண்ணிட்டாரு அவங்கள. அப்ப அவர்கிட்ட மாட்டி என்ன பண்ணாங்க? அவர் தான் பையன் ஓட்டாரா? இவங்க நீங்க யாருக்குன்னு முத்தரசன் ஒண்ணுமே பண்ண முடியாது. அவர் ஒரு சோன்ல இருப்பாரு, அப்படி இருப்பாரு, கேஷுவலா இருப்பாரு. நீங்க என்ன பண்ணாலும் அவர் அப்படியே இருப்பாரு. இவங்களுக்கு அவர் தான் கரெக்டா பிளான் பண்ணி சிங்க் பண்ணி விட்டாங்க. ஓகே. And tell about him. He is telling so many things. I trust him. No, I trust Mahesh. That's it. Yeah. No, like that. Movie is good. I just trusted him. That's it. Yeah, you're getting the same call from him, and if you want, he's getting. என்ன சொல்றேன்னு தெரியல. இப்ப அடுத்த படத்துல உங்களை வந்து நடிக்க கூப்பிட்டா என்ன பண்ணுவீங்க? నెక్స్ట్ మూవీలో మీరు నేను డైరెక్ట్ చేసే మూవీలో మీరు యాక్ట్ చేసిన చెప్తా, మీరు ఏం చెప్తారు అని అడుగుతారు. మీరు చెప్తారా ఫస్ట్? వాళ్ళు చెప్పేసిన మీరు చెప్పేసింది కదా, మీరు చెప్పండి. If he asks me, definitely I'll definitely do. He has to bear me. ஏன்னா அந்த பழமொழி ஒன்று இருக்குல்ல, தெரியாத பேய் தெரிஞ்ச பிசாசு எவ்வளோ பரவாயில்லன்னு. இப்போ நம்ம வந்து ட்ரைனிங் ஆகிட்டோம், அதனால கொஞ்சம் தெரிஞ்சு பழகிடுச்சு, நம்ம இதே மீட்டில் அப்படின்ற மாதிரி. ஓகே பிரதர், நீங்கள் சொல்லுங்கள். லைக் டெபியூ லான்ச் பசங்களை வந்து நீங்கள் அடுத்த ஒரு கட்டத்துக்கு அவங்களுக்கும் ஒரு பெஞ்ச் மார்க் ஆகணும், உங்களுக்கு ஒரு பெஞ்ச் மார்க் ஆகணும். என்ன சொல்லி ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சிங்க? லைக் நீங்கள் சொல்லும் போது அவங்க அவ்வளோ ஒரு மாதிரி ஜோக் கிராக் பண்ணி ஃபன்னாக இருந்ததுன்னு சொன்னார். அப்படின்னா நீங்கள் ஒரு ரகசியத்தை நீங்கள் வந்து காத்து வச்சுருந்தீங்க? இல்லை அதான் பொதுவாகவே நம்ம பிரச்சனையை பூரா நம்ம அன்றைக்கி அந்த பிரச்சனை வந்து ரொம்ப ட்ராஜடியாக இருக்கும். பசங்க எப்பவுமே அந்த பிரச்சனையை கொஞ்ச நாள் கழிச்சு மச்சா நீ என்ன நடந்துச்சு தெரியுமா, அன்றைக்கி அந்த போலீஸ்காரன் அடி வாங்கணும் பார்த்தியா அப்படின்னு சொன்னால் அது ஒரு ஃபன் இருக்கும்ல. ஸோ அப்படி தான் அந்த ஸ்கிரிப்ட் வந்து ட்ராவல் ஆகும். ஸோ அப்படி தான் ஒருத்தர். ஸோ அதனால அது வந்து ஃபன்னாக எலிவேட் ஆச்சு. நமக்கு நடந்த பிரச்சனையை ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு ஒருத்தர்கிட்ட பேசும்போதோ இன்னொருத்தர் ஷேர் பண்ண ஃபன் நோட்ஸ் இருக்கும்ல. ஆனால் அன்றைக்கி அந்த பிரச்சனையப்போ நம்ம எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டோம், அன்றைக்கி அந்த பிரச்சனை நமக்கு எவ்வளோ பெரிய பெயினை கொடுத்துச்சிங்கிறது இருக்கும்ல. ஸோ அதுதான் கிராக் பண்ணியிருப்போம். ஸோ செகண்ட் ஹாஃபோட ஃபர்ஸ்ட் ஹாஃபோட மிட்லலாம் அந்த கிராக் வந்து கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஏதாவது பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸா? ஏன்னா பொண்ணு வந்து அவ்வளோ செலவு கொடுக்கறதுக்கு பையன் ஒரு மாதிரி டென்ஷன் ஆகி. சார் ஆக்சுவலாக வந்து இது பொண்ணுங்களை கிண்டல் பண்ணுற படம் இல்லை. ஆக்சுவலாக அப்படி டீசர் அப்படி வந்ததுனாலையும் அது இல்லாமல் எல்லாரும் அப்படி போரேட் பண்ணாங்க. ஆக்சுவலாக இந்த கதை வந்து அதை சொல்லலை. ஒரு பொண்ணு ஒரு பிரச்சனை பண்ணுறது, ஒரு பையன் ஒரு பிரச்சனை பண்ணலாம், அது இவங்களை வச்சு சொல்கிறோம். பட் கதை என்னன்னா ஒரு எக்கனாமிக்கல் வேர்ல்டு வந்து நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு. ஓகே. ஸோ நம்ம இன்னைக்கு ஒரு சென்னையில் ஒரு மால்குள்ளேயோ இல்லை ஒரு வெளியில் போகும்போது உங்ககிட்ட கிரெடிட் கார்டை கொடுத்துட்டு எல்லாரும் ஸ்வைப்பிங் மிஷின் வச்சா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஸ்வைப் பண்ணி தான் ஆகணும். ஓகே. ஸோ இப்படி ஒரு மார்க்கெட்டிங் வந்து நமக்கு பின்புலமாக ஒன்று செயல்பட்டு நாங்கள் அதை தான் சொல்ல வரோம். இப்படி சொல்லி இது மூலியமா சொல்றேன் நான். ஆக்சுவலா இதை வந்து நான் வந்து ஒரு கல்யாணம் ஆகி ஒருத்தர் வந்து டிவியை வந்து இஎம்ஐல வாங்கினார் நான் சொன்னேன்னா அது எனக்கான அது சோனா தெரியல. பட் ஒரு பையன் ஒரு பொண்ணு கூட போகும்போது ஸ்வைப் பண்ணான்னா அது ஆக்சுவலா பிரச்சனை வந்து ஸ்வைப். கரெக்ட். ஸோ அதுக்கு என்ன பிரச்சனை? அப்போ நம்ம என்ன ஆசைப்படுறோம்? கல்யாணம் ஆனவங்களுக்கும் ஒரு கமிட்மெண்ட் இருக்கு, காதலிக்கும் கமிட்மெண்ட் இருக்குது. இந்த உலகங்கிறது ஆணுக்கும் பெண்ணுக்குமானது. ஸோ அப்போ ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணை பார்த்துக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு இல்லையா? ஸோ அப்போ அவங்களுக்கு என்ன தேவை, அவங்களுக்கு என்ன பிடிக்குதுங்கிறத சொல்கிறதான் அந்த ஜோனுக்குள்ளே போகும்போது ஒரு மிடில் கிளாஸ் லோயர் மிடில் கிளாஸ் ஒரு பையனும் ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் பொண்ணும் மீட் ஆனாங்கன்னா அந்த உலகம் எப்படி இருக்கும்? ஸோ 2 பேருக்கு வேறு வேறு உலகம், 2 பேருக்கு வேறு வேறு கனவு இருக்கும். ஸோ இப்போ ஒரு ஊரில் நம்ம ஊரில் எங்கேயோ ஒரு சென்னையிலேருந்து ஒரு 200 கிலோமீட்டருக்கு முன்னாடி ஒரு ஊரில் படிச்சுட்டு வேலைக்காக சென்னைக்கு வந்து வாழ்கிறவங்களுக்கும்
சென்னையிலே பிறந்து சென்னையிலே படித்து சென்னையை பற்றி எல்லாம் தெரிஞ்சு சென்னையில் பறந்துட்டு இருக்கிறவங்களுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ அந்த 2 பேர் மீட் ஆனால் என்ன ஆகும்? ஸோ அந்த மீட்டில் அவருக்கு என்ன ஆச்சுங்கிறது தான் பிரச்சனை. ஸோ அந்த பிரச்சனை நீ என்ன ஃபார்வர்ட் பண்ண, அது என்ன எனக்கு கொடுத்துச்சு, அதான் நான் என்னென்ன இழந்தேன்னா ஸோ அதை சொல்ல முடியல. அப்போது எல்லாருமே சொல்கிறாங்கல்ல இதெல்லாம் சாதாரண விஷயம் தானே அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சாதாரண விஷயம்லாம் அசாதாரணமாக எப்போ மாறிச்சுன்னு ஒன்று இருக்கும்ல. ஸோ அது ஆனால் என்ன ஆகுங்கிறது தான் கதை. ஓகே, ஏன்னா நீங்கள் இந்த காசு ஸ்வைப் பண்ணுறது இதெல்லாம் போகும்போது நடுவில் அந்த 370 rupees பிரியாணி மேட்டர்லாம் ஒன்று பயங்கர வைரலாக போச்சு. திடீர்னு என்ன அது கூடலாம் வருது, ஒருவேளை அது கனெக்ட் பண்ணுறாங்க போல இருக்கு அப்படின்னும் போது கிரெடிட் கார்டு பின்னாடி இருக்க ஒரு விஷயம், கிரெடிட் கார்டு பின்னாடியும் இந்த எக்கனாமிக்கல் வேர்ல்டு நம்மளை எப்படி கிரியேட் பண்ணி வச்சிருக்கு. இன்னைக்கு எதுக்கு வந்து ஐ மீன் அதான் நான் சொல்கிறேன். இப்போ பசங்க எல்லாரும் போய் குடிக்கிற ஒயின் ஷாப்பில் வந்து 10 ரூபா தான் ஜாஸ்தி, அதுதான் இப்போ பாலிடிக்ஸ் போயிட்டு இருக்கு. ஆனால் அதே சரக்கு அதே லிக்கரை வந்து நீங்கள் ஒரு பப்பில் போய் குடிச்சிங்கன்னா காஸ்ட் எங்கேயும் இருக்கும் 10 to 15% மடங்கு வந்து ஜாஸ்தியாக இருக்குது, டைம்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது. அப்போ எங்கே இது நடக்குது? நீங்கள் ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு நல்ல மளிகை துணி கடைக்கோ இல்லை ஒரு ஜுவல்லரி ஷாப்க்கோ போங்க, துணி கடைக்கு போனீங்கன்னா பொம்பளை பிள்ளைங்களுக்கு கல்யாணத்துக்குன்னு போய் பார்த்தீங்கன்னா அத்தனை சாமுத்திரிகா பட்டு அந்த பட்டு இந்த பட்டு ஃபுல்லாக அடிக்க வச்சிருக்கான். நமக்கு என்ன இருக்குது? ஒரே ஒரு ரேக்கில் ஒரே ஒரு வேஸ்ட்டு கட்டிக்கோ ஒட்டிக்கோ வேஸ்ட்டு இருக்குது, ஒரு பட்டு வேஸ்ட்டு இருக்குது, லைக்காக தான். அப்போது எங்கே வந்து இது பிஸ்னஸ் மயமாக மாறி இருக்குது? எங்கே இது வந்து காதலை தாண்டி அன்பை தாண்டி வாழ்வியலை தாண்டி வியாபாரமாக எங்கே போயிருக்கு? அந்த வியாபாரமாக போன ஊருக்குள்ளே நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோமே, கொஞ்சம் அதுக்குள்ளே வந்து கொஞ்சம் பிஃபோராக இருந்துக்குவோங்கிறது தான் கதை. ஸோ அதை தான் நாங்கள் அந்த கதையில் சொல்ல வந்திருக்கோம். இப்போ ட்ரெய்லர் டீசர் எல்லாம் வந்து வீட்டில் காமிச்சிருப்பீங்க. தனுஷ் அவர்களாக இருக்கட்டும், வேறு யாராவது அவங்க கண்டிப்பாக வீட்டில் சொல்லியிருப்பாங்க. பார்த்துட்டாரா? என்ன சொன்னார்? அது பார்த்தாலுமே அது நாங்கள் வீட்டில் பெருசாக நாங்கள் சினிமா பற்றிலாம் பேசிக்க மாட்டோம். வீட்டில் பற்றி டாபிக் தான். எப்போ நாங்கள் ஸ்பாட்டில் அந்த ஒர்க்கிங் ஜோனுக்குள்ளே போகிறோமோ அப்போ மட்டும்தான். ஸோ ஃபேமிலியாக இருக்கும், ஒர்க்காக இருக்கும். ஸோ உள்ள போய் எதுவும் அதை பற்றிலாம் பேச இல்லை, அவர் என் பட்டபடி சொல்கிறதோ இல்லை நான் வந்து அவர் பட்டு இல்லை, அதெல்லாம் எதுவுமே இருக்கு. நாங்கள் வந்து ஒரு ஒர்க் என்வரன்மெண்ட்ல இருந்தால் ஒர்க் என்வரன்மெண்ட்ல இருப்போம். ஃபேமிலினா ஃபேமிலி ஸ்பேஸ்ல இருக்கும். ஸோ அதனால அவர் மேபி ஃபியூச்சர்ல தனியாக கூப்பிட்டு சொல்லலாம். பட் ஆனால் இப்போ இது வரைக்கும் ஒன்றும் சொல்லல. ஓகே, இப்போ நீங்கள் நிறைய படங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த 2026 உங்களுக்கு ஏதாவது பிடிச்ச படங்கள்? எனக்கா ரீசெண்டாக தேட்டரில் போய் நான் பிளாஸ்ட் பார்த்தேன். சூப்பர். பிளாஸ்ட் வந்து தேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸாக ரொம்ப பிடிச்சது. கருப்பு வந்து தேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸாக எனக்கு பயங்கரமா. நான் ஃபர்ஸ்ட் டே போனேன். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் டே நைட் ஈவினிங் ஷோ போகணும்னு நினைக்கிறேன். தேட்டரே எரப்ட் ஆயிடுச்சு. ஸோ அது கருப்பு பிடிச்சது. அண்ட் யூத்தும் ரொம்ப பிடிச்சது. ஸோ நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு காம்படிட்டர் யாராவது உருவாக்கிட்டு நினைக்கிறீங்களா? நம்ம படம் நம்மளுக்கு நல்லா வந்தால் அது போதும். காம்படிட்டர்லாம் எவ்ரிபடி ஹேஸ் டு டூ வெல். அண்ட் ஒரு கமெண்ட் கூட நான் பார்த்தேன். லைக் இவங்க இந்த படத்தில் வந்து இந்த டீசர் வந்து லவ் டுடே மாதிரி ஒன்று ட்ரை பண்ணிருக்காங்க. பட் அவங்க அதை எண்ட் பண்ணல, அதை மீட்டப் பண்ணல அப்படின்ற மாதிரி. பட் ஆனால் நீங்கள் சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது லவ் மீட்டர் இல்லை, இது வேற அப்படின்ற மாதிரி. பட் இந்த கம்பேரிசன் எப்படி பாக்குறீங்க? ஒரு படத்தோட ட்ரெய்லர் டீசர் வச்சு இல்லை அதான் இப்போ லவ் டுடே நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி லவ் டுடே மாதிரி ஒரு லவ் படம் இருந்திருக்கும், குஷி இருந்திருக்கும். ஸோ சம்திங் நீங்கள் அப்படி இல்லை, அது எந்த ஆடியன்ஸுன்றது தான் கணக்கு. ஸோ லவ் டுடே ஒரு ஆடியன்ஸ் கிட்ட தான் நானும் போகிறேன். இப்போ நீங்கள் ஆக்ஷன் படம்னா ஆக்ஷன் படம் பொதுவாக சொல்லிட முடியாதுல்ல. துப்பாக்கியும் ஆக்ஷன் படம் தான், கத்தியும் ஆக்ஷன் படம் தான். ஸோ அதோட நேம் வந்து ஆக்ஷன் படம். அப்போ லவ் படம்னா எல்லாமே லவ் படம் கிடையாது. அலைகளோ இதில் வேற, அலைபாயுதே வேற. ஸோ ரெண்டுத்துக்குமே அந்த சேஞ்சஸ் இருக்குது. அது அந்த சொன்னது இவங்களுக்கான படம், இவங்ககிட்ட அதை கொண்டு போய் சேர்க்குறோம். யாருக்கான படங்கிறது தான் அந்த கண்டென்ட். ஸோ அதே மாதிரி தான் நம்ம பண்ணுறோம். பட் அவங்க பார்க்கும்போது இந்த படம் என்னன்னு தெரியல. இப்போது எப்போவுமே நம்ம ஆடியன்ஸாக நம்ம எப்போ பார்க்கும்போது, நான் ஆடியன்ஸாக இருந்து பார்க்கும்போதும் வந்த படத்தை சொல்லுவேன். நாளைக்கு இந்த படம் வந்து இந்த படத்தை பற்றி இன்னொருத்தர் சொல்ல போகிறாங்க, யாரும் கம்பேர் பண்ணுவாங்க மேபி சக்ஸஸ்ஃபுல்லான. ஸோ நான் எப்போ இந்த கம்பேரிசனுக்குள்ளே போல அதை மாதிரி ஒன்று ஒர்க் அவுட் பண்ணணும், அந்த மாதிரி ஒரு கதை பண்ணணும். பேசிக்காக என்னன்னா லவ் டுடே படம் வரதுக்கும் போது நான் அந்த கதை பண்ணி முடிச்சிட்டேன். நான் அந்த கதை பண்ணி இந்த கதைக்குள்ள ட்ராவல் ஐ மீன் ஒரு வருஷம் முடிஞ்சிருக்கும்ல. ஸோ எதுவுமே நேற்று கதை ஆரம்பிச்சு நீ பண்ணிருப்போம். நம்மளும் ஒரு 4-5 வருஷமும் ஒரு கதைக்குள்ள இன்வால்வ் ஆயிருப்போம்ல. ஸோ அந்த அது எந்த ஆடியன்ஸ்க்கான படங்கிறது தான். ஸோ இங்கே 2 ஆடியன்ஸ் இருக்காங்கன்னா இந்த செக்டர் ஆடியன்ஸுக்கு இந்த படம். ஸோ அதனால அந்த பேட்டர்னுக்குள்ள அந்த பேலட்குள்ள போகிறோம், அவ்வளோதான். ஓகே. ஸோ அதனால கம்பேரிசன் உங்களுக்கு எதிர்ப்பு பெருசாக கம்பேரிசன்னா ஒன்றும் இல்லை. ரைட். ஓகே. இப்போ அட்டாக்கருக்கு அப்புறம் ஏதாவது பிளான் வச்சிருக்கீங்களா? ஏன்னா இப்போ பேக் டு பேக் ரிலீசஸ்க்கு பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க போல இருக்கேன். பேக் டு பேக் அது இப்போ ஷூட்டிங் ஆரம்பிச்சிருக்கு. அது ஒரு 6 மாசம் 8 மாசம் ஆயிடும். ஆனா ரஞ்சித் அவருடைய பட்டறையிலேருந்து வந்திருக்காங்க. இன்டென்ஸா இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். நாங்கள் அது அந்த டீம்ல இருந்து வரும்போது நம்மளுக்கே அது கொஞ்சம் இன்டென்ஸான ஒரு ஸ்கிரிப்ட் தான் சொன்ன மாதிரி. அதுதான் என்ன ஸ்போர்ட் மாறினாலும் எந்த கதை மாறினாலும் எமோஷன். ஸோ அந்த எமோஷன்ஸ்ல வந்து அவர் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அதுவும் நான் நல்ல படம் வரும். சூப்பர். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஜூலை நாங்கள் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம் இந்த படம் என்ன மாதிரி ஒரு பெரிய சம்பவம் பண்ண போகுதுன்னு. உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. சார் கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான். உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS நியூஸ் டிஜிட்டல் 24/7 கனெக்டட்.